ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2020 நடைபெற இருக்குது. ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் 10/12/2024 கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். 4x2 8. இதில் வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த 2 அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டடி. அதே மாதிரி கீழே வந்து வசன கவிதை குறிப்புரைக பாசவர் வாசவர் பல்நிலை விளையறிஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்மையின் என தொடங்கும் திருக்குறள் கேட்கப்பட்டிருக்கு. லேண்ட் பிரீஸு இரிகேஷன் இந்த மாதிரி கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறுபொழுது எத்தனை வகைப்படும் அவையாவை, இது நல்லா படிச்சுக்கோங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்கள் அமைக்க இது ஒரு முக்கியமான வினா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாராவ் கவுப்பாடுகிறார். அதே மாதிரி அடிப்பிடாமல் எழுதுக. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி, இந்த வினா ரொம்ப முக்கியம். தன்மை அணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இறைவன் புலவர் இடைக்கானான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அதே மாதிரி கீழே உங்கள் பள்ளியில் நடைபெறும் விடுதலை நாள் விழாவிற்கு நிகழ்கலை வல்லுநர் ஒருவரை சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கு அழைத்து கடிதம் எழுதுக, இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க, இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காட்சினை கொண்டு கவியுணர்வு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மென்மேலும் பரவலாக நீங்கள் செய்ய இருப்பனவற்றை வரிசைப்படுத்தி எழுதுக. டிரான்ஸ்லேஷன் இருக்குது. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. புயலிலே ஒரு தோணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அழகிரிசாமியின் ஒருவன் இருக்குன்னு நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு கதை அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி விண்வெளியும் கல்பனா சாவ்னா எனும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக, நல்லா படிச்சுக்கோங்க. அரசு பொருட்காட்சியும் படித்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.